உள்ளம் நிறைந்த வணக்கம். இன்றைக்கி காலையில் டீ போட்டுட்டு இருக்கும்போதே சின்னவருக்கு பசிக்குதுன்னு வந்து நின்னார். நம்ம வீட்டில் எப்போதுமே கருப்பு கவுனி அரிசி அவள் நாங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது இருக்கும். அதில் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி அதில் அப்படியே நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா 2 பேரும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நாம் முன்னாடிலாம் தோசை தான் ஊற்றி கொடுப்போம் பசிக்குதுன்னு வந்து நின்னா. இப்போ இது இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு லெமன் சாதமும் முட்டை ஆம்லேட்டும் போட்டு கொடுத்து விட்டேன். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் அப்பாடான்னு போய் உட்காரலாம் முடியாது. இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. ஆடு மாடு அதுங்களுக்கெல்லாமே தீனி வைக்கணும், மேய்ச்சல் கொண்டே கட்டணும். எப்போதும் போல் கறவை மாட்டுக்கு புண்ணாக்கு தவிடு குச்சி தீவனம் கலந்து காட்டிட்டு தான் மேய்ச்சல் கொண்டே கட்டுறது. நான் மாட்டுக்கு தீவனம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே பசங்களை ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு அவங்க வந்துடுவாங்க. 2 பேருமே சேர்ந்து தான் மேய்ச்சலுக்கு ஓட்டு போவோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துலேயே தரிசு வயல் ஏதாவது கிடந்தா கட்டுவோம். அப்படி இல்லாட்டி வைக்கல வச்சுட்டு சும்மா இருந்துருவோம். சாஃப்டாக இருக்கிற மாட்டை மட்டும்தான் நான் பிடிச்சிப்பேன். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்றது. அதெல்லாம் வந்து நம்மளால் இழுக்கவே முடியாது, கை வலி எடுத்துரும். அதுக்கப்புறமா அந்த மாட்டெலாம் கொண்டே கட்டிட்டு அப்புறம் அப்படியே ஆடுகளையும் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கட்டிட்டு வந்து தான் பூச்செடி கொஞ்சம் காய்கறி செடிலாம் போட்டிருக்கோம். அதுக்கெல்லாமே தண்ணி விடுவோம். இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு தான் மார்னிங் டிஃபனே செய்ய நான் போவேன். இன்றைக்கி மார்னிங் வந்து இட்லியும் நேற்று வச்ச மீன் குழம்பு தான். எனக்கு ஆனால் இட்லி சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது இந்த வெயில் காலம் வந்ததுலேருந்து. அதனால் பசங்களுக்கு வச்ச சாதம் இருந்தது, அது கூட இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் புளியாம்பழம் நிறையா உளுந்து பொறுக்கி வச்சுருந்தேன். அதை வந்து வெயிலில் கொட்டி காய வச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டேன். இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன்.